அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. இங்கே நம்ம காவேரி என்னத்தங்க சொல்கிறது, இந்த புள்ளைய நல்ல புள்ளைய ஏன் இப்படி நாசமாக போக்க பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா இருந்த ஊரும் நாசமாக போன ஊருன்னு ஒரு படம் இருக்குது. அந்த மாதிரி நல்லா இருந்த சீரியலும் இப்படி கதையை கந்தலாக்கிட்டு அந்த டேரக்டர்னு தாங்க சொல்லணும். கேவலமாக ஆக்கிட்டாங்க. இருந்தாலும் காவேரி ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம். பிடிக்குது பிடிக்கல ஒரு மனுஷங்களை இந்த அளவுக்கு எடுத்து எரிஞ்சு விழுகிறது, அது கங்காவை விட தூக்கி சாப்பிட்டாங்க போல இருக்கே. இப்படிலாம் ஒரு கதாநாயகி கொண்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காவேரி மனசில் நின்று பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. ஏன்னா அசிங்கப்படுத்திட்டாரு இல்லையா, கொஞ்சம் ஓவராக பேசிவிட்டாரு. அம்மாவும் இப்படி பண்ணிச்சேன்னு அந்த பிள்ளைக்கு மனசுக்குள்ள கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு நீங்களே கொண்டு விட்டுக்கோங்க, என் கூட ஏன் வரணும், நான் சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் அப்படின்ட்டு போகுது. ஏன் இதனால வரைக்கும் தெரியலையா? ஏன்னா தெரிஞ்சிச்சு. இப்போ ரொம்ப எனக்கு என்னமோ இந்த பிள்ளை எனக்கு இப்போ தாங்க தோணுது, விஜய் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்குன்னு நினைக்கிறேங்க. ஒருத்தவங்க அதிகமாக லவ் பண்ணா தான் லவ் பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு பிடிச்சி போனதுனால தான் எரிஞ்சு விழுகிறான்னு நான் நினைக்கிறேங்க. இந்த பிள்ளைய ஒரு ஆள் மனசில் உறக்க வச்சு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி கேட்டால் எனக்கு விஜய் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரை பார்க்காம இருக்க முடியல, அவர் கூட வாழணும்னு ஆசையாக இருக்குது, அவர் கூட பேசாமல் இருக்க முடியல, ஆனாலும் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமாக இருக்குது, அதனால தான் நான் அவர் கூட வல்லுன்னு விழுகிறேன். இப்படி தாங்க அந்த பிள்ளை கரெக்டாக சொல்லும். கரெக்டாக இல்லைன்னு கரெக்டுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பொண்ணான கையால். இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அங்கே ஸ்கூலில் நல்லா தாங்க நடந்துகிட்ருக்கு. அதாங்க தங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காவேரி பாப்பா கிட்ட ஸ்கூலில் நல்ல விதமாக நடந்துக்கிறது. அது வரைக்கும் சந்தோஷம். இல்லைன்னு வச்சுக்கல காவேரி செல்லக்குட்டி, நான் பிள்ளைலாம் நான் பெத்த பிள்ளை மாதிரி நினைக்கிறேன் காவேரியா, பிள்ளைலாம் பார்க்க மாட்டேன், சொப்புன்னு அடிச்சு போடுவேன். பாவம் ஒரு பச்சை பிள்ளை தாயில் அப்படியே ஸ்கூல்லையும் மாடி இப்படி நடத்துகிற அப்படின்னு கேட்டிருப்பேன். ஆனால் ஸ்கூலில் நல்லபடியாக தான் நடத்துது. இப்போ ஸ்கூலில் சொல்கிறாங்க, அப்பா அம்மாவை பற்றி மதர்ஸ் டேஸ்னும் கொண்டாடுறாங்க, மதரை பற்றி பேசணும் வைக்கணும், கூட்டிகிட்டு வரணும்னு. இந்த குழந்தை அப்படியே ஒருன்னு இருக்குது. பாவம் அவள் அம்மாவுக்கு என்ன பண்ணுவா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எல்லா பிள்ளைகளுமே அந்த டே வருது, அம்மாலாம் கூட்டிகிட்டு வராங்க. ஸ்கூலில் எல்லோரும் வர அப்பாவை தான் கூட்டிகிட்டு வருது. என்ன பண்ணுது, நான் பேர் கொடுத்துருக்கேன்ப்பா, அம்மாவே இல்லாமல் ஏன்டா கொடுத்த, பரவாயில்லப்பா எனக்கும் ஆசையாக இருக்குது, என் மனசுக்குள்ள இருக்குல்ல அந்த அம்மாவை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அம்மாவா மிஸ்ஸை நினச்சிக்கவா, நான் இங்கே வந்ததுலேருந்து மிஸ் தான் என்னை அவ்வளோ பார்த்துக்கிட்டாங்க, அப்பா நான் போயிட்டு பேசட்டுமாப்பா, பேசுடா தாயி அப்படின்னு சொல்லிடுறாங்க. எல்லாரும் உட்காடுறாங்க. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க அம்மா பேசுகிறாங்க, என் பிள்ளை அப்படி எங்கள் அம்மா அப்படி அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறாங்க. அடுத்தபடியாக காவேரி அப்படின்னு கூப்பிட்றாங்க. போடா போ அப்படிங்கல மேலே போகிறாங்க. எங்கே உங்கள் அம்மா அப்படிங்கல. அப்போ தான் அவங்கள ஹெச்எம்முக்கு தெரியும் அம்மா இல்லைன்னு. என்னம்மா உனக்கு அம்மா இல்லைன்னு சொன்னாங்க, எப்படி அப்படிங்கல. ஏன் மிஸ் அம்மா இல்லைன்னு யார் சொன்னா, எனக்கு அம்மா இருக்குது, அம்மா இருக்கா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்ல, விஜய் என்ன பண்ணுறாங்க, பேச விடுங்க மிஸ், என் குழந்தை பேசணும்னு வந்திருக்கா, ஏன் அந்த பிள்ளைகிட்ட அம்மா இல்லைன்னு அவாய்ட் பண்ணுறீங்க, தான் மட்டும் பேச முடியலேன்னு அந்த பிள்ளைக்கு குற்ற உணர்வு வந்துடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. சரி பேசட்டும், நீ பேசுமா, உனக்கு என்ன தெரியுதோ பேசு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவை பற்றி பேசணுமா பேசு அப்படிங்கல. எங்கள் அம்மாவா, நான் பிறந்து விழுந்ததுலேருந்து என்னை தூக்கி அடுத்தவங்க யாருமே தொடாத அளவுக்கு, தரையில் விடாத அளவுக்கு தங்கத்தட்டில் வச்சு தாங்கி அப்படி என்னை பாராட்டி சீராட்டி குளிப்பாட்டி, எனக்கு ஒரு வயசு வர 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 தவக்கையில் அப்படி உற்ற தோழி மாதிரி பக்கத்தில் இருந்து அப்படி ஒரு கையை பிடிச்சி நடந்து வண்டி வச்சு 3 சக்கர வண்டி 4 சக்கர வண்டின்னு சொல்லிட்டு என்னை அவ்வளோ பாசமாக பார்த்து கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் வளர்த்தேன்னு சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளை தான் இருந்தாலும் தாயோட அருமை எப்படிங்கிறத நான் படித்து வளர்ந்துருக்கேங்க. நான் படிச்சிருக்கேன், அக்கம் பக்கம் கதை சொல்லியிருக்காங்க, எங்கள் தாத்தா பாட்டி கதை சொல்லியிருக்காங்க, எங்கள் அப்பா எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதனால் என்னை அப்படி வளர்த்து பாசமாக என்னை யாருமே இந்த உலகத்தில் வளர்க்காத அளவுக்கு எங்கள் அம்மா என்னை வளர்த்துருக்காங்க. எங்கள் அம்மா மாதிரி உலகத்தில் யாருக்குமே தாய் கிடைக்காது, இந்த தாய் மாதிரி ஒரு கொடுத்து வச்சுருக்கணும். இது வரைக்கும் என் தாய் என்னை பெத்த தாய் இருக்கே, அப்படி ஒரு பாசமாக பார்த்துக்கிட்டாங்கன்னு இந்த புள்ள அடிக்கிட்டு போகுதுங்க. அப்படியே விஜய் காவேரிலாம் அதிசயத்து போய் பார்க்குறாங்க. என்ன இது, அம்மாவே இல்லை, இது பூரா இப்படி இருக்கணும்னு கனவுல நினைக்கிறாளா, கற்பனையில் நினச்சதை சொல்கிறாளா அப்படிங்கிறாங்க. என்ன ஆசைப்பட்டனோ அதை உடனே செஞ்சு கொடுப்பாங்க. மழை பெய்யுது எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொன்னால் உடனே வாங்கி கொடுப்பாங்க. வீட்டில் வேணான்னு சொன்னாலும் எங்கள் அம்மா அதை தட்டவே மாட்டாங்க. விஜய்க்கு தூக்கி போடுது, இதெல்லாம் நம்மள வாங்கி கொடுப்போம், நம்மள செஞ்சோம், நம்ம செஞ்சதை சொல்கிறாளே அப்படின்னு பார்க்குறாங்க. அட ஆமாங்க, விஜயை பற்றி தாங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஆசையோ எல்லாத்தையும் நிறைவேற்ற இப்படி ஒரு அம்மா யாருக்குமே கிடைக்காது, அதனால அந்த அம்மா ஆசையை நிறைவேற்றணும்னு அவங்க இஷ்டப்படி நான் வாழ ஆரம்பித்தேன், படிக்கணும், இப்போ கூட நான் ஃபஸ்ட் ரேங்க் தான் எல்லாத்துலேயுமே எடுக்கிறேன், நான் மிஸ்ஸையும் நான் எங்கள் அம்மாவை தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எல்லாரும் கைதட்டுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சூப்பராக பேசணுமா நீ அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிறந்தது யாருன்னு பார்த்தா நம்ம காவேரி செல்லம் தான் அப்படின்னு பரிசு கொடுக்குறாங்க. அந்த பேசுனதுலேயே அந்த பரிசை கொடுக்கையில், நான் எங்கள் மிஸ்ஸை கூப்பிட்டு வச்சு வாங்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே
ஓடி வருதுங்க. அதுக்கும் ஆசைங்க, சந்தோஷம் காவேரிக்கும். பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க விஜயும் காவேரியும் 2 பேர் கையாலையும் 3 பேரும் சேர்ந்து வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபோட்டோ கிளிக் ஆகுதுங்க டக்கு டக்குன்னு. அம்மாவும் அப்பாவும் பக்கத்தில் புள்ள நிற்கிறா அப்படின்னு அந்த ஹெச்எம் ரொம்ப சந்தோஷப்படுது. சாரதாவும் அதை பார்த்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் படுறாங்க. ஏன்னா சொல்லிட்டு தான் வந்திருக்காரு விஜய், இந்த மாதிரி மதர் டேக்கு நான் இவங்க பேத்தி கூப்பிட்றான்னு. அதை ஓரத்தில் வந்து கண்ணை தொடச்சி பார்க்குறாங்க. காவேரி பார்க்குது, என்ன அம்மா இங்கேருந்து வந்திருக்கு, எதுக்காக வரணும், அதுவும் கண்ணு கலங்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது, கீழே வராங்க. வந்ததுக்கப்புறம் போயிட்டு விஜயும் அவங்களும் உட்காந்துருக்காங்க. காவேரி வேலை விஷயமா உள்ளுக்குள்ள ரூம்குள்ளே கிளாஸுக்குள்ளே போயிடுறாங்க. சாரதா ஓடி வந்து கட்டி பிடிக்குது. என் தங்கமே, என் வைரமே, என் பட்டு, என் செல்லனுக்கு முத்தம் கொடுத்து பொழியுது தான் பேத்தி மேலே. காவேரி அதுக்கப்புறம் வெளில வராங்க. இவங்க 3 பேர் பேசிக்கிட்டு இருக்க பார்க்குறாங்க. என்னம்மா இங்கே எதுக்கு வந்திருக்க? இல்லடி, இந்த மாதிரி பாப்பாவுக்கு இப்படி போகிறான்னு சொல்லிட்டு பாப்பா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாடி, பாப்பா தான் சொன்னான், விஜய் தம்பிலாம் சொல்லலை அப்படிங்கல. நம்பிட்டேன், யார் சொன்னா யார் சொல்லலைன்னு அவளும் சொல்லியிருக்கலாம், அதுவும் நம்பிக்கை இருக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக பார்க்குது காவேரி. ஏய் அப்பெல்லாம் பார்க்காதடி, பாவண்டி, தாயிலா பிள்ளைம்மா, இதை ஒன்றை சொல்லி என்ன அவுட் ஆக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அப்படியே காவேரி பிள்ளைய தூக்குறாங்க. தூக்கி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. ஏண்டா உங்கள் அம்மா மேலே அவ்வளோ ஏக்கமாக இருக்கியாடா? இல்லையே மிஸ், எனக்கு தான் அம்மா இல்லாத குறைய எங்கள் அப்பா இருக்கா, நான் தான் சொன்னேனே, கேட்கலையா நீங்கள்? கேட்டேன்டா, உங்கள் அப்பா அப்படி இருக்காரா உனக்காண்டி? ஆமாம், எங்கள் அப்பா மாதிரி உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க தெரியுமா? அப்படியே காவேரி நினச்சி பார்க்குறாங்க. அம்மா இது மாதிரி தானம்மா நானும் சொல்லியிருக்கேன். ஆமாடி, எங்கள் அப்பா மாதிரி யாருமே இல்லைன்னு நீ சொன்னதே உன் பொண்ணும் சொல்கிறாடி. என்னது இல்லை, உன்ன மாதிரியே இந்த பொண்ணும் சொல்கிறான்னு சொல்ல வந்தேன். அந்த வாய் வந்துடுதுங்க சாரதாவுக்கு, என்னன்னுங்க மறைக்க முடியும். அப்புறமா காவேரி பார்க்குறாங்க. சாரி விஜய் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், உங்கள் பொண்ணு எவ்வளோ இதாக இருக்கு அவங்க மேலே, அதை விட நீங்களும் இப்படி பாசமாக இருக்கிறதுனால தானே உங்களை பற்றி இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சந்தோஷமாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அம்மா எங்கள் வீட்டுக்கு வர்றீங்களா அப்படின்னு கூப்பிட, என்னது என்னம்மா சொன்னேன், அம்மாவா? உங்களை நான் அம்மாவா தான் நினைக்கிறேன் மிஸ், இந்த ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, சரிம்மா நான் இன்னொரு நாளைக்கு வர்றேன், நாளைக்கு வர்றேன், சாட்டர்டே வர்றேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் வரமாட்டீங்க, கண்டிப்பாக வரேன், வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்குறேன், நீ வந்து அம்மா இல்லைன்னு கவலைப்படாத ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறி போகிறாங்க. அப்புறமா சாரதா என்ன பண்ணுது, ஏண்டி வாடி அந்த கார்லேயே போயிட்டு நம்ம வீட்டில் இறங்கிக்குவோம், அம்மா நம்ம ஆட்டோவில் போவோம். உனக்கு இது மட்டும் ஆகாதுடி, உன்னை எப்படி நம்புறது? ஒரு நேரம் பஸ்பமாக இருக்க, ஒரு நேரம் பாம்பா சீர்றடி, அது எல்லாம் உங்ககிட்ட தான் வந்தது, நீ மட்டும் எப்படி? நீனு ஒரு நேரம் அன்பாக இருக்க, ஒரு நேரம் ஆனாமல் பேசுறீல, ஏன் அம்பா என்கிட்ட விடுறியா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிக்கிறாங்க. அப்படியே பாட்டின்னு எட்டிக்கிட்டு ஜன்னல் வழியாக பார்க்குது நம்ம பாப்பா. நீ போயிட்டு வாடா, நான் வரல, இவன் ராங்கிய பிடிச்சவ உன் கூட வரமாட்டா அப்படின்னு சொல்ல வண்டி நிற்கிது. என்னாச்சு வண்டி நிற்கிது அப்படின்னா கதவை திறந்துட்டு ஓடி வருது பாப்பா. மிஸ் எங்கள் கூட வாங்க மிஸ், நான் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போயிடுறோம், நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, பாவண்டி வேணான்னு சொன்னால் விடவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அப்படிங்கிறாரு. ஓகே டாடி, நான் பாட்டி கூட தான் உட்காருவேன் அப்படின்னு பாட்டிக்கு பின்னாடி போக, அம்மா நீ போய் முன்னாடி உட்காந்துக்கம்மா, உன் கூட பாப்பா வரட்டும் அப்படின்னு காவேரி சொல்ல, நீ சரியான ஆளு தாண்டி அப்படின்னு இங்கே சாரதா நினச்சிட்டு, எனக்கு பின்னாடி தான்ப்பா இருக்கணும் வசதி, ஏன் முன்னாடி வந்தால் காரு முன்னாடி மேலே வந்து முட்டுற மாதிரியே இருக்கும், மோதுற மாதிரி இருக்கும் நம்ம மேலே, அதனால எனக்கு பயம், நான் முன்னாடி உட்கார மாட்டேன் அப்படின்னு பின்னாடி போய் உட்காந்துக்கிறாங்க. வாடி அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்புறமா காவேரி பார்க்குறாங்க. இவர் பக்கத்தில் உட்கார்றது அப்படின்னு உட்கார, ரொம்ப சலிச்சுக்காதீங்க மேடம் அப்படின்னு மனசில் காவேரி விஜய் நினச்சிக்கிறாரு. ஆனால் நிறைய எனக்குமே அப்படி தாங்க, முன்னாடி உட்காந்தா பயந்தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கூடவே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி குட்டிமா எல்லாவையும் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.